Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்தியா மேலே அடுத்தடுத்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்கிறதுல அமெரிக்கா ஒரு புது உலக சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியா தான் இந்த உக்ரைன் ரஷ்யா வாரையே ஸ்பான்சர் பண்ணுது, நம்முடைய பணத்தில் தான் ரஷ்யா உக்ரைனை தாக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ட்ரம்ப் முன் வச்சார். அதற்கு பிறகு தான் தெரிய வந்தது ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா மட்டும் இல்லை, யூரோப்பும் எரிபொருள் வாங்குது அப்படின்றது. அடுத்தது அமெரிக்காவும் ரஷ்யா கிட்டேருந்து இந்த நியூக்ளியர் பிளான்ஸுக்கு தேவையான ஃபியூயலை வாங்குது அப்படின்ற விஷயமும் அம்பலமாச்சு. அடுத்தது இந்தியன் எக்கனாமி இஸ் அ டெட் எக்கனாமி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை ட்ரம்ப் வச்சார். ஏன் அந்த விமர்சனத்தை வச்சார் அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா இந்தியா மேலே டேரிஃப் விதிச்சிருச்சு, அமெரிக்காவையே இந்தியா பகைச்சிக்கிச்சு, அதனால இனிமேல் அதனுடைய எக்கானமி எந்திரிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை ட்ரம்ப் முன் வச்சார். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம், இந்தியாவில் கார் சேல்ஸ் பீக்கை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ தான் அடுத்தடுத்து அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பிற அமைப்புகளை இந்தியாவுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பும் வகையில் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. அந்த வகையில் நேட்டோ இந்தியா குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பல பொய்யான கருத்துக்களை தற்போது வெளியிட்டுள்ளது. அதற்கு இந்திய வெளியுறவுத்துறையும் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கக்கூடியவர் மார்க் ரட்டே, அவர் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா இந்தியாவுக்கு வரி விதிச்சதுனால இந்தியா கடுமையாக பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ உடனே மோடி புட்டினுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், பாஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறேன், ஆனால் இந்த அமெரிக்கா எங்கள் மேலே டேரிஃப் விதிச்சிட்டாங்க, இப்போ இதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி புட்டின் கிட்ட கேட்டதாகவும், அதற்கு புட்டின் சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னும் ஒரு விமர்சனத்தை நாட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல் வெளியிட்டார். இது சர்வதேச அளவில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. இந்தியா சும்மா இல்லை, உடனடியாக நம்முடைய வெளியுறவுத்துறை ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி இது குறித்து விளக்கம் வெளியிட்டாங்க. அவங்க சொல்லும்போது, நேட்டோ சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான அமைப்பு, சொல்லப்போனால் ரீஜனல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுல அந்த அமைப்புக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை குறித்து பேசும்போது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஆதாரம் இல்லாத எந்த செய்தியையும் நேட்டோ சார்பாக வெளியிடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டனத்தை இந்த பிரஸ் மீட்டில் பதிவு பண்ணாங்க. மேலும் பிரதமர் மோடி மற்றும் புட்டின் இடையில் நேட்டோ சொன்ன மாதிரி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தலை அப்படின்ற ஒரு விளக்கமும் இந்த பிரஸ் மீட்டில் வழங்கப்பட்டுச்சு. மேலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நேட்டோவினுடைய ஸ்டேட்மெண்ட் தற்போது யூரோப் முழுக்க உற்று கவனிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழல் நிலவுது. இந்த சூழ்நிலையில் அக்யூரேட்டான தகவல்களை வழங்கணும் அப்படின்னு சொல்லி நேட்டோவுக்கு இந்தியா பாடமும் எடுத்திருக்கு. ஸோ நேட்டோ எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தா, சோவியத் யூனியனை கவுண்டர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நேட்டோவோட நேரடியாக எந்த ஒரு கருத்து மோதலையும் இந்தியா ஈடுபட்டதே கிடையாது. முதல் முறையாக நேட்டோ வெளியிட்ட ஒரு பொய் தகவலை இந்தியா மறுத்து பேசியுள்ளது. இதனால நேட்டோவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான ஒரு புது சர்ச்சை ஒன்று வெடித்துள்ளது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்தியா சீனாவோட வலையில் விழுந்துருச்சு அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. ஆனால் தற்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தானோட வலையில் அமெரிக்கா விழுந்துட்ட மாதிரி தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் அசிம் முனிரும் சந்திச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அசிம் முனிரும் ஷபாஸ் ஷெரீஃபும் இந்தியாவால் தகர்க்கப்பட்ட பாகிஸ்தானோட 11 ஏர்பேஸ் இதை மீண்டும் கட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நிதி உதவியும் அமெரிக்க அதிபர்கிட்ட கேட்டதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த கோரிக்கையை அமெரிக்கா ஏற்றுக்கிட்டாலும் சில நிபந்தனைகளையும் அமெரிக்கா விதிச்சிருப்பதாக சொல்லப்படுது. முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால், ஏர்பேஸை நாங்கள் திரும்ப கட்டித்தரோம், ஆனால் அப்படி கட்டித்தரப்படக்கூடிய ஏர்பேஸில் சில ஏர்பேஸஸை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். எதற்காக அப்படின்னு சொன்னால், ஒன்று சைனாவை கார்னர் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது ஆப்கானிஸ்தானை மானிட்டர் பண்ணுறதுக்கு, மூணாவது ஈரானை மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இதற்காக இந்த ஏர்பேஸஸை அமெரிக்கா பயன்படுத்தும். இதற்கு சம்மதம்னா அந்த ஏர்பேசஸ் எல்லாம் நாங்கள் கட்டித்தரோம்னு அமெரிக்கா சொல்லியிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு பாகிஸ்தானை பயங்கரவாத நாடுன்னு அமெரிக்காவே ஒத்துக்கிச்சோ, தற்போது தங்களுடைய சுய லாபத்திற்காக மீண்டும் அதே பாகிஸ்தானோட உறவு கொண்டாடக்கூடிய ஒரு நிலை அமெரிக்காவுக்கு தற்போது ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா சர்வதேச அளவில் ஒரு அன்ரிலையபிள் பார்ட்னர் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக உள்ளது. Omax, Vest and Briefs.